இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? லூக்கா 23வது அதிகாரம் 31வது வசனம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். நல்லா கவனிங்க. இயேசுவினுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். இங்கு ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கிறோம். அப்பா சொல்கிறார், தன்னை பச்சை மரம் என்றும் நம்மை பட்ட மரம் என்றும் அப்பா காண்பிக்கிறார். நான் கவனிங்க. பட்ட மரம், ஏன் இந்த மரம் பட்டு போனது? யூதாவில் நம்ம பார்க்கிறோம். யூதா 12வது வசனத்தில் நம்ம வாசித்தோமானா, வேர் செற்று போனதனால், வேர் செத்து போனதனால் பட்ட மரமாய் மாறி விடுகிறது. ஒரு பட்ட மரத்தை எப்படி பார்க்குறோம்? நல்லா கவனிங்க. பட்ட மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்துருங்க, அதனுடைய மரத்தில் இருக்கிற சாரம் அத்தனையும் போயிடும், அதனுடைய பட்டைகள் எல்லாம் உறிஞ்சிரும், அதனுடைய வேர்கள் எல்லாம் செத்து போயிடும். வேர் செத்து போனதுனால கீழே இருந்து எந்தவித காரியமும் மேலே வர முடியாது. அதனால் இலைகள் எல்லாம் விழுந்துடும். மரம் தனித்த மரமாய், ஒரு பட்ட மரமாய் காணப்படும். ஒரு பட்ட மரம். ஏன் இந்த பட்ட மரத்தை அப்பா நம்மளை காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார்? அப்பா பச்சை மரம்னு ஏன் அவரை சொல்லுகிறார்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறதுனால பச்சை மரம் என்று தன்னை காட்டுகிறார். இன்னைக்கு ஏசப்பாவும் நம்மளும் ஒன்றாய் இருக்கும்போது, வார்த்தையாகிய கிறிஸ்துவும் நம்மளும் ஒன்றாய் இருக்கும்போது, நாமும் பச்சை மரங்களாய் செழிப்புள்ளவர்களாய் நம்மளோட வாழ்க்கை காணப்படும். எல்லாம் கவனிங்க. ஒரு பட்ட மரத்தில் இலைகள் பூரா உதிர்ந்துருங்க. அதனாலதான் யோவேல் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோமானா, அங்கு சொல்லப்பட்டிருக்கு, பச்சை புழுக்கள் விட்டதை, வெட்டுக்கிளிகள் விட்டதை, முசுக்கொட்டை பூச்சிகள் விட்டதை ஒவ்வொன்றா சாப்பிட்டு 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 அது விட்டதை அடுத்தது 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 இப்படிமா ஒவ்வொன்றா சாப்பிட்டு மரத்தை முழுவதும் உரிச்சு மரத்தில் அப்படியே ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கிருச்சுங்க. பட்ட மரத்தை போல மாற்றிருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தாங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலையும் அந்த இச்சைகள், ஆசை இச்சைகள் ஒவ்வொன்றும் சில நேரங்களில் நம்மளை விட்டு அப்படியே பிச்சு 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 நம்மளை பட்ட மரத்தை போல மாற்றிருங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா, முன்னாடி நான் எவ்வளவு அழகாக செல்வ செழிப்பாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கோ எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேயா, ஒரு பட்ட மரத்தை போல நான் காணப்படுகிறேயா, என் வாழ்க்கை ஒரு பட்ட மரத்தை போல காணப்படுதுயா. இங்கே சொல்லலாம். அதனால தான் அப்பா சொல்லுகிறார், பட்ட மரத்துக்கு. இந்த பட்ட மரம் எல்லாத்தையும் இழந்து போய் நின்று, இந்த பட்ட மரத்தில் எந்த ஒரு கனிகளையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு இலைகளையும் எதிர்பார்க்க முடியாது, அது எந்த ஒரு நிழலை கூட எதிர்பார்க்க முடியாதுங்க. பட்ட மரத்தை தேடி எந்த ஒரு பறவைகளும் எந்த ஒரு விலங்குகளும் வராது. இந்த பட்டு போன மரத்துக்கு பக்கத்தில் அப்பா சொல்லுகிறார், அப்பா இந்த பட்டு போன மரம் ஒரு நாள் ஜீவ தண்ணீர் உள்ள நதி பக்கத்தில் ஓடும்பா. வாசிப்போமா? எசேக்கியேலில் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசித்தோமானா, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும்,
அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். நல்லா கவனிங்க, பட்டு போன மரம், இந்த பட்டு போன மரத்துக்கு பக்கத்துல ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிற இடத்திலிருந்து வருகிற ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி அப்படியே வருதுங்க. இந்த பட்ட மரத்தின் வேர் பக்கத்துல வந்த உடனே இந்த வேர் அந்த நீரில் பட்ட மாத்திரத்துல துளிர் விட ஆரம்பிக்குது, வேர் விட ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது, பூத்து கனி கொடுக்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, கனி கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த கனி கொடுக்கிற மரத்தை தேடி பறவைகள், விலங்குகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இதனுடைய நிழல்ல வாஞ்சையாய் உட்காரும்படி நிறைய வர்றாங்க. இதுதாங்க அப்பா விரும்புகிற ஒரு காரியம். இந்த பட்ட மரத்தையும் செழிப்பான மரமாய், ஒரு வாசனையுள்ள மரமாய் மாற்றும்படி தான் அப்பா விரும்புகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரமான 22வது அதிகாரத்துல 1வது வசனத்திலே நம்ம வாசித்தோமானா, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அந்த எசேக்கியேலுக்கு காண்பித்த அதே காரியத்தை இங்க யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு தண்ணீர் புறப்படுகிறது, அது ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஒரு செழிப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த தண்ணீர் வருதுங்க. தண்ணி வந்த உடனே, இந்த பட்ட மரத்து பக்கத்துல வந்த உடனே, இந்த பட்ட மரம் மறுபடி உயிர் பெற்று, ஜீவன் பெற்று, மறுபடி துளிர்க்க ஆரம்பிக்கிறது, மறுபடி வேர் பற்ற ஆரம்பிக்கிறது. இதைத்தான் அப்பா நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு வாக்கு கொடுத்தார். யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த நாட்கள் வரப்போகுதுங்க. நீங்க சொல்லலாம், நான் ஒரு பட்ட மரத்தை போல நான் காணப்படுகிறேன்னு நீங்க சொல்லலாம். இந்த பட்ட மரத்தை கொண்டுதாங்க அப்பா விசேஷித்த ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த பட்ட மரத்தை கொண்டுதான் அநேக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிங்க, இந்த பட்ட மரமானது பக்கத்துல அந்த ஜீவ தண்ணீர் நடுவுல வந்த உடனே அந்த ஜீவ தண்ணீர் அந்த பட்ட மரத்தை செழிப்பாக்குதுங்க. இயேசுசாமி போகும்போது பாருங்க, அவருக்கு தாகம் உண்டாகுது. ஒரு கிணற்றின் அடியில உட்கார்றாரு, கிணற்று பக்கத்துல உட்காருகிறாரு. அங்க ஒரு சமாரிய ஸ்திரீ வருகிறாள், தண்ணீர் முள்ளும்படி வருகிறாள். அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட அப்பா கேட்கிறாரு, அம்மா தாகத்துக்கு தண்ணி கொடுமான்னு கேட்கிறார். கேட்கும்போது, அப்பா நான் எப்படி தர முடியும், நீர் யூதர்ல, நான் சமாரியர்ல. அப்பா சொல்லுகிற வார்த்தை, உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்று நீர் அறிந்தாயானா, நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நல்லா கவனிங்க, ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை அப்படியே சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டின உடனே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை சமாரியா ஸ்திரீ சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, ஊர்ல போய் எல்லாருக்கும் சொல்றா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர்தான் மேசியான்னு சொல்லி எல்லாருக்கும் அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து வந்த உடனே இந்த பட்ட மரம் துளிர்க்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்குது. இதை போலத்தான் நகோமியினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நகோமி மோவாப் தேசத்திற்கு பஞ்சத்திற்கு போனவள், அங்க போய் அப்படியே ஸ்டாண்டர்டா இருந்துட்டா. எல்லாத்தையும் இழந்து அவளுடைய வாழ்க்கை ஒரு பட்ட மரத்தை போல காணப்பட்டுச்சுங்க.
அந்த நகோமியினோட அந்த பட்ட மரம் அவள் சொல்லுகிறா, திரும்ப வரும்போது தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து வெறுமையாய் வருகிறாங்க. அவள் கூட ரூத்து மட்டும் வர்றா. இந்த தேசத்தார் எல்லாம் பார்க்குறாங்க, நகோமி வந்தாச்சு, நகோமி வந்தாச்சு. நகோமி சொல்லுகிறா, நீங்கள் என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றிட்டாருங்க, நான் மாறாவாக காணப்படுறேங்க. என் வாழ்க்கை ஒரு பட்ட மரத்தை போல காணப்படுதுங்க, எல்லாத்தையும் இழந்து வந்து நிற்கிறேன், என்னைய போய் நீங்கள் நகோமின்னு சொல்கிறீங்களே. இன்னைக்கு இந்த வார்த்தை யாருக்கோ பேசி இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நகோமியினுடைய வாழ்க்கையை போல உங்கள் மரம் பட்ட மரமாய் காணப்படுகிறதா? அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை போல உங்கள் மரம் பட்ட மரமாய் காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்யத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நகோமியினுடைய வாழ்க்கை என்னைக்கு தேவ பிள்ளையோடு ஒட்டி கொண்டதோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிச்சதுங்க. ஏசப்பாவோட கூட நம்ம ஒட்டி கொள்ளணுங்க. அவர் தான் நமக்கு போவாஸ். அந்த நகோமியினுடைய வாழ்க்கை போவாஸினுடைய வாழ்க்கையோட ஒட்டி கொண்டது. போவாஸ் வீட்டிற்கு சுதந்திரவாளி ஆயிட்டான். இன்னைக்கு அப்பா நம்முடைய வீட்டிற்கு வரணுங்க. இந்த ஜீவ தண்ணீர் நம்ம பக்கத்தில் வந்த உடனே அந்த ஜீவ தண்ணீர்னால் நம்ம தாகம் தீர்க்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஜீவன் பெற்றவர்களாக எழ ஆரம்பிப்போம். பட்டு போன எல்லா காரியங்களும் மறுபடி துளிர்க்க ஆரம்பிக்குங்க. கீழே வேறுபட்டுருவோம். பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புவோம். அதனால தான் ஓசியா 14 நம்ம பார்க்கிறோம், அவன் நிழலிலே வந்து திரும்புவார்கள், மறுபடியும் வந்து நிழலிலே வாஞ்சையா திரும்புவார்கள். எல்லாரும் வருவாங்கங்க, எல்லாரும் வருவாங்க. யாரெல்லாம் உங்களை பகைச்சாங்களோ பகைச்சவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க. யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை சத்துருவாய் நினைச்சாங்களோ எல்லாரும் உங்க பக்கம் வருவாங்கங்க. உங்களை சபித்தவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மாறும், அப்படியே டர்ன் பண்ணுவார் அப்பா. இன்னைக்கு ஜீவ தண்ணீர் நம்மளை நோக்கி வருதுங்க. உங்களுடைய பட்டு போன வாழ்க்கையை செழிக்க பண்ணும்படி வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களை தேடி வர்றாருங்க. அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா, என் உலர்ந்து போன வாழ்க்கை செழிக்கட்டுமாப்பா. இனி என் வாழ்க்கை பட்ட மரமாக இருக்கக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையை முழுமையாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பாவுடைய கையில் ஒப்பு கொடுங்க. எப்படி நகோமி போவாசனுடைய கையில் தன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்தது போல, தனக்கு உண்டான அத்தனை சுதந்திரத்தை ஒப்பு கொடுத்தது போல ஏசப்பாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் பலன் கிடைக்கும். உங்களை கனி கொடுக்கிற மரமாய் ஆண்டவர் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய், உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, அந்த சமாரியா ஸ்திரீட்ட நீங்கள் பேசினது போல எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஜீவ தண்ணீராகிய ஊற்று கடந்து போகட்டுமாப்பா. உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டுமாப்பா. ஒவ்வொருவருடைய பட்டு போன வாழ்க்கையும் செழிக்க ஆரம்பிக்கட்டுமாப்பா. துளிர் விட ஆரம்பிக்கட்டும், கனி கொடுக்கட்டும், வேறு பற்றட்டும், கனி கொடுக்கட்டும். அநேகருக்கு பிரயோஜனமாய் அவர்கள் மாறட்டும் ஐயா. கிருபை செய்யுங்கப்பா. நன்மையும் கிருபையும் இவர்களுடைய வாழ்க்கையில் தொடரும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது
9439 308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871 77765 90953 28 172 மற்றும் 9443930850.